ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சண்டே இன்னைக்கு மீன் வாங்க போகலான்ட்டு மீன் மார்க்கெட் போகிறேன். காவாங்கரை மீன் மார்க்கெட். சரி வாங்க போகலாம். இது நான் இருக்க ஏரியா ரெடில்ஸு. இங்கே இப்போ மிக்ஜம் புயல்னால தண்ணியெலாம் நிறையா கிடந்துச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ மற்ற இடத்துல எப்படின்னு தெரில, தண்ணியெல்லாம் இருக்கான்னுட்டு சீக்கிரம் குறைஞ்சி எல்லோரும் இயல்பு நிலைக்கு திரும்பணும். ஓகே, இப்போ நான் ரெடில்ஸ்லேருந்து காவாங்கரை போகிறேன். போகிறட்டு காலையிலே கொஞ்சம் சண்டே கொஞ்சம் டிராஃபிக்கில் அதிகமாக இருக்குது. வாங்க போவோம். இது எங்கே இருக்குன்னா புழலுக்கு முன்னாடியும் ரெடில்ஸ்லேருந்து புழல் போடுற ரோட்டில் இருக்குது. பக்கம்தான் ரெடில்ஸ்லேருந்து. ஆமாம். ஓகே, நீங்கள் சண்டே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். அவ்வளோ க்ரௌடு. அங்கே போனோன்னா பைக்குக்கெலாம் தனி டோக்கன் போட்டு கவருக்கு தனியாக நம்ம பைசா பே பண்ணிவிட்டு கவர் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். வாங்க போகலாம். பாருங்கள் எவ்வளோ வண்டி கிடக்குதுன்ட்டு. நான் போனது காலை டயத்தில் போனேன். இன்னும் டைம் க்ரௌடாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மீனும் இங்கே இருக்கும் மார்க்கெட்டில். நண்டு, இறால் எல்லா மீனும் இருக்கும். ஃபுல்லாக கடல் மீன், காசி மீன்லேருந்து வர மீன் எல்லாமே இருக்கும். கம்மியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வர்றது நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் உள்ள. உங்களுக்கு எது வேணுமோ, எந்த மீன் வேணுமோ வாங்கிட்டு போகலாம். நண்டு எல்லாமே இருக்கும். ஃப்ரீயாக நேரம் இருந்தால் பக்கத்தில் இருந்தீங்கன்னா பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். பெரிய ஒரு மார்க்கெட் இது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான இருக்கும். நம்ம கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி கூட நம்ம அமௌண்ட்டை கொடுக்கலாம். எப்படி வேணால் பணம் கொடுக்கலாம். ஈஸியான மெத்தட் கொடுக்கலாம். அந்த மாதிரி கவர் கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வாங்கிக்குவாங்க. கண்டிப்பாக பையை எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா கவர் கொடுத்துருவாங்க. கவர் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது. நம்ம மீன்லாம் வாங்கிட்டு கூட வெளியில் போனோன்னா அவங்களே நம்மளுக்கு கழுவியெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு கொஞ்சம் சின்னதாக நம்ம ஒரு அமௌண்ட்டு கொடுத்தோன்னா அவங்க கழுவி கூட கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த வேலையும் போய்ட்டு. இங்கேயும் மீன் வெட்டுறதுக்கு தனி இடம் இருக்குது. கிலோவுக்கு 30 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மார்க்கெட் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வரும்போது பேகு அதெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே பேக்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பக்கத்தில் எந்த கடைகளும் இல்லை. அதனால் வரும்போது